ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் குபே ஸ்கில்ஸ் டிவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஜவ்வரிசியை சேர்க்காம பால் பாயாசம் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ஜவ்வரிசி சேர்க்காம பால் பாயாசம் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்க நியூ வியூவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. அடுப்பத்தை வச்சு வானல் வச்சு அந்த வானலில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் 200 கிராம் முந்திரி பருப்புன்னு இதில் ஆட் பண்ணுறேன். முந்திரி பருப்பு கம்மியாக வேணும்னாலும் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதே வானலில் ஆச்சி மிக்ஸ் பாயசம் பவுடர் அதை எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆச்சி மிக்ஸ் பாயசம் பவுடரில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே பார்த்திங்கன்னா எல்லாமே மிக்சடாக வந்துடும். சேமியா இருக்கும், சுகர் இருக்கும், அது கூடவே பார்த்திங்கன்னா ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே வந்துடும். பட் இதில் ஜவ்வரிசி மட்டும் இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நெய்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வைங்க. 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் இது கூடவே நம்ம 1/2 லிட்டர் பாலை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1/2 லிட்டர் பாலை நம்ம ஊற்றியாச்சு. இப்போ 1/2 லிட்டர் பால் ஊற்றிட்டோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா தான் பாயாசம் நல்லா அடி பிடிக்காமல் இந்த மாதிரி திக்காக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வானலுக்கு சைடில் பார்த்திங்கன்னா இந்த பால் திரி திரியாக வந்திருக்கும். அதெல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இது கொதித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் மூடி வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி இறக்குனிங்கன்னா அருமையான பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம சேனலில் நீங்கள் நியூவாக பார்த்துட்ருக்க வியூவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்களும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா 100% பீப்புளில் 90% பீப்புள்ஸ் பார்க்குறீங்க. பட் அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாத பர்சன் தான். பட் நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஒன்று பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பாரு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் நீங்கள் சர்வ் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அருமையான பால் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. வித்தவுட் ஜவ்வரிசியே இல்லாமல் ரொம்ப டேஸ்டான பாயாசம் இதோ உங்கள் கண் முன்னாடி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக குபே ஸ்கில்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.